வெல்கம் பேக் டு மை சேனல். இது நந்திதா சமையலறையில் இன்னைக்கு பூரண கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். அதுக்கு மாவு இப்படி கையில் ஒட்டுச்சுன்னா நீங்கள் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா கையில் ஒட்டாது. பாருங்க, பூரணம் இது மாதிரி பாவு மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இங்கே இட்லி கொப்பருக்கு கொஞ்சம் இட்லி கொப்பருக்கு இப்படி எடுத்து வச்சுக்கணும். வாழை இலை ஒரு இது எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் எந்த இலை எடுக்கிறீங்களோ அந்த இலை எடுத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழையிலே நீங்கள் எந்த ஷேப்பில் எடுத்துக்கிறீங்களோ அந்த ஷேப்பில் எடுத்துக்கலாம். இப்போ அம்மா மாவு வைக்கிறாங்க. நல்லா தட்டிக்கலாம். எண்ணெய் லைட்டாக வச்சு நல்லா தட்டிக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு இலையாக அந்த மாவை எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாவை இதுக்குள்ளே எடுத்து இது மாதிரி நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம். பாருங்கள் இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி மடித்து எடுத்து வச்சுக்கலாம். பூரணம் இவ்வளோதான் இருக்கு. நீங்கள் இதில் ஒன்று எடுத்து காட்டுறேன். எவ்வளோ நீட்டாக அழகாக வந்துருக்கு பாருங்க. பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதை இங்கே வைக்கலாம். இதுக்குள்ளார வச்சுட்டு இட்லி பாத்திரத்துக்குள்ளே இதை வச்சிடலாம். இங்கே பாருங்கள், அது விரிச்சுக்கிட்டு ரொம்ப சேட்டை பண்ணிகிட்ருக்கு. மூடி போட்டு முடிக்கலாம். வெந்துருச்சு நல்லா. கொழுக்கட்டை வெந்து புகையெல்லாம் வருது. இங்கே பாருங்க, அம்மா திறந்துட்டாங்க. பாத்திரத்தை இறக்கிக்கலாம். பாருங்க, கொழுக்கட்டை 2 கொழுக்கட்டை எடுத்து வச்சுருக்காங்க. சாப்பிடும்போது இதில் ஒன்று நான் எடுத்து சாப்பிட்றேன். சூடாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது நந்திதா சமையலறையில் இன்னைக்கு பூரண கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். அதுக்கு மாவு இப்படி கையில் ஒட்டுச்சுன்னா நீங்கள் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா கையில் ஒட்டாது. பாருங்க, பூரணம் இது மாதிரி பாவு மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இங்கே இட்லி கொப்பருக்கு கொஞ்சம் இட்லி கொப்பருக்கு இப்படி எடுத்து வச்சுக்கணும். வாழை இலை ஒரு இது எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் எந்த